ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மீல் மேக்கர் கிரேவி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன மீல் மேக்கராக இருக்கலாம், இல்லை பெரிய சைஸாக இருக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இது ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப தான் எல்லாமே. எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி போதும் இதுக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப உப்பு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷு, இல்லை கீ ஃப்ரைட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அடுத்து புதினா. நான் தாளிப்புக்கு இதில் எதுவுமே போடலை, பட்டை கிராம்புலாம். ஏன்னா வந்து இப்போ பசங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்களா, அதனால் பட்டை கிராம்பு ஏலக்காவை ஒரு மசாலா மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். அதில் அப்படி ஆட் பண்ணும்போது அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்க அழகாக ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது அப்படியே சிக்கன் மட்டன் கிரேவிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த மீல் மேக்கர் கிரேவி. நெக்ஸ்ட்டு தக்காளி. தக்காளி கொஞ்சம் வதங்கணும்.
ஒரு 5 மினிட்ஸ் இது வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் வேகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலாஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக அரைச்சிருப்பேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நான் சொன்னேன்ல ஒரு மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மசாலா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது இப்போ நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், அதை இதில் சேர்த்துட்டு போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இதை வேக வச்சுட்டோன்றதுனால ஃபஸ்ட்டே வதக்கக்குள்ள எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மசாலா என்ன போட்டு அரைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன்.
எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே என்கிட்ட பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் வறுத்து தோல் எடுத்த மல்லாட்டை பயிறு, வறுத்த மல்லாட்டை நிலக்கடலை, அது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கசகசா போட்டுக்கணும். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட தேங்காய் இல்லை, முந்திரி இல்லை, நானாக இருக்கிறத வச்சு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்து ரிச் லுக்காக இருக்கும். டேஸ்ட்டு ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாக நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கிரேவி நல்ல பதத்துக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கசகசா பேஸ்ட்டு தண்ணியாக கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அரைச்ச கெட்டி தன்மையோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நமக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா கூட அதை வறுத்து இந்த வேர்க்கடலை, மல்லாட்டை, கசகசா அரைச்சோம்ல அதில் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். உடம்புக்கும் நல்லது. தேங்காய் இல்லாத டைமில் சொல்கிறேன் நான். அதுமாதிரி எந்த ஒரு ஃபுட்டு செய்யும் போதும் எல்லா ஃபுட்டுக்கும் நான் இது சொல்லலை. ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் ரெஸ்டாரண்ட் டைப்பில் வரணும் அப்படின்னா லைட்டாக மைல்டாக லேசாக சுகர் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்பவே சாப்பிட டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ ஃபைனல் டச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஜீரா ரைஸ்க்கு இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா ரைஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜீரா ரைஸ்க்கு அந்த மீல் மேக்கர் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.